இன்னைக்கு யார் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தனிச்சு நிக்கிறோம். அவரு இந்த காவலன் படம் நினைக்கிறேன், வடிவில் ஒரு போட வச்சுட்டு அம்முக்குட்டியில போட வச்சுட்டு அம்முக்குட்டி அது மாதிரி போட வச்சுக்கிட்டு ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு. ஒரு பேர் கண்டுக்கப்பா, ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, உன் பங்கு நீயே வச்சுக்கோ. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நாங்க எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இல்லை. பங்குனி வந்தா தர்ற வாயில நொங்கு, அவ்வளவுதான். ஒரு பை சீண்டல. அப்படி சீண்டாம தனியா நிற்பதற்கும் எல்லாரையும் சீண்டி பார்த்து தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா அமெரிக்கா ராணுவம் வந்து திரிகோணமலையை மட்டும் எங்க இடத்தில் கொடுங்கள் பிரபாகரன், உங்களுக்கு தனித்தமிழ் ஈழத்தை நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று அமெரிக்கா சொன்ன பொழுது, இன்றைக்கு சிங்களவனை நீ விரட்டிடுவ, உன்னை வச்சு விரட்டுவேன், நாளைக்கு உங்களை நான் யாரை வச்சு விரட்டுவேன்னு கேட்ட தலைவன் என் தலைவன் பிரபாகரன். அவர் நினைச்சிருந்தா அமெரிக்காவோட துணையோட சிங்களவனை தூக்கி தூர போட்டுட்டு தனித்தமிழ்நாட்டுடைய அதிபரா மாறி இருக்கலாம். ஆனால் இளம் பீஸா, பர்கர், கேப்சினோ, பீஸா ஹட்டு அப்படி மாறும். நிலம் முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் மாறும். அமெரிக்கா என்னமும் செய்வான். நாளைக்கு அமெரிக்காவை எப்படி விரட்டுவது, இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு நடப்பது நாளைக்கு நமக்கு நடந்துரும் என்று யோசித்து அந்த மருத்துவன் தலைவன் பிரபாகரன் நார்வே தூதுக்குழு ஒப்பந்தத்தில் உங்களை முதல்வராக்குறோம் என்று சொன்ன பொழுது, முதலமைச்சர் கனவு இருந்திருந்தால், பதவி ஆசை இருந்திருந்தால் அன்றைக்கே தமிழகத்துடைய முதலமைச்சராக தலைவர் பிரபாகரன் ஆயிருப்பார். ஏன் ஒரு விதையை போடுறேன், இந்த விதை ஒரு நாள் தனித்தமிழ் என்கிற விருட்சமாக மாறும், நான் செத்தாலும் எவனோடும் சமரசம் செய்ய மாட்டேன் என்று நின்ற தலைவன், அந்த தலைவன் உருவாக்கிய மகன் எங்க அண்ணன் சீமான். நாங்கள் கத்தி கத்தி சாவறோம். கார்த்திகேயனுக்கு எம்எல்ஏ ஆகல, என்ன பொண்ணு கிடைக்காத, ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை இருக்கு. நாங்க எங்களுக்கு எம்பி ஆகல, எம்எல்ஏ ஆகல, எங்க அண்ணன் ஆகல, என்ன ஆயிரும்? ஒண்ணும் இல்ல. நாங்க 100 கோடியை போட்டு 500 கோடி அறுவடை பண்றோம், ஒண்ணும் இல்ல. பிச்சை எடுத்து மக்கள்கிட்ட வாங்கி எங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நாங்க நிக்கிறோம், களத்தில் நிக்கிறோம். ஓட்டு போடலையா உங்களுக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. திருப்பி வருவோம், விட மாட்டோம். வேதாள முருங்கை மரம் ஏற மாதிரி வந்து கொண்டே இருப்போம். நாங்கள் சாகும் வரை விட மாட்டோம். நாங்கள் செத்தாலும் என் பிள்ளைகள் வருவான், நிப்பான், களத்தில் நிப்பான். இந்த கட்சி என்பது இன்னைக்கு தேகிற கட்சி அல்ல. சொல்லுவா 2026 சீமான் காலி, சாட்டை காலி, கார்த்திகேயன் காலி, நாம் தமிழர் டே போலிகளா, நாங்கள் இந்த இனத்தின் விடியலுக்காக களத்திலே சாகும் வரை உறுதியோடு நிற்போம். வெற்றி தோல்வி என்பது எங்க தாத்தா முத்துராமலிங்க சொல்றாரு, உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று சொல்கிறார். மலர் மாலைகளுக்கு தோலை காட்டுவது போல எவன் ஒரு தூக்கு கயிற்று காட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்கிற தெய்வ திருமண கோட்பாட்டுக்கு இணங்க நாங்க நிக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. என் மொழி சிதைந்து கொண்டிருக்கிறது, என் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது, அதை காப்பாற்ற நாங்கள் களத்துக்கு வந்துக்கிறோம். அனகா புத்தூர் தமிழர்கள் வாழ பகுதி, ஒரு கடையில தமிழ் இருந்தா சொல்லுங்க. ஆட்சி திமுக ஆட்சி, மொழி போர்ல ஆட்சிக்கு வந்த ஆட்சி, ஒரு கடையில தமிழ் இருக்கா? என்னது? ஃப்ரண்ட்லைன் டெக்னிக்கலாஜிஸ்ட், ஆமா, செந்தில் ஆட்டோமொபைல்ஸ், எல்லாம் ஃபுல்லாவே ஃபாரினர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. பிரிட்டிஷ், பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மன், டென்மார்க்ல இருந்து தான் கெஸ்ட் வருவாங்க, கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு கடையில் தமிழ் இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு. இதை மாத்தத்தான் உங்க பிள்ளைகள் நிற்கிறோம். இதை மாத்த தமிழ் வாழ்க என்று சென்னை மாநகராட்சியில பழகி இருக்கு, தமிழ் வாழல. தொலைக்காட்சியில தமிழ் இல்ல, நீதிமன்றத்தை தமிழ் இல்ல, வழக்காடு மன்றத்தை தமிழ் இல்ல, வழிபாடு மன்றத்தை தமிழ் இல்ல, தமிழன் வாயில தமிழ் இல்ல, தமிழன் பேரு தமிழ் இல்ல. கனிகிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியன என்பே எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய பாரதிதாசனுடைய வார்த்தைக்கிணங்க தமிழ் எங்கள் உயிர். அந்த தமிழை காக்க, அந்த இனத்தை காக்க, என் மக்களை காக்க களத்தில் நிற்கிற கார்த்திகேயனுக்கு நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம், இந்த மருத்துவர் தோற்று போயிடலாம், பொறியாளர் தோற்றலாம், விஞ்ஞானி தோற்றலாம். ஆனா 3 வேளையும் சோறை போடுகிற உணவை போடுகிற விவசாயி தோற்க கூடாது. அந்த விவசாய சின்னத்தை ஏன் ஏர் உழவன் அவன் ஏற உழுதாதான், அவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அந்த விவசாயிக்கு இங்க எந்த கட்சியிலும் இருக்க உங்களுடைய வாக்கு விவசாய சின்னத்துல வைங்க. இல்லங்க, நாங்க ரொம்ப காலமா திமுகக்கு போட்டுட்டோம், ரொம்ப காலமா அதிமுக போட்டோம், ரொம்ப காலமா தாமரைக்கு போட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு முறை உள்ள போங்க, விவசாயி சொன்னா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க.
ஒரு அமுக்குங்க. அதுக்கப்புறம் வேற யாருக்கும் போடுங்க, எல்லாம் செல்லா ஓட்டமா இருக்கும். ஒரு முறை ஒர்க் பண்ணதான் பாரு, ஒர்க் ஆயிடுச்சுன்னா விட்டு. பச்சை கலர் லைட் எரியுமா, சிவப்பா? சிவப்பு கலர் லைட் எரிஞ்சா பச்சை பசில் என்ற விவசாயி உங்களை வாழ வைப்பான். அதை புரிந்து கொண்டு அனாபுத்தூரில் வாழக்கூடிய மான தமிழர்கள், இனப்பற்றாளர்கள், மொழி பற்றாளர்கள், நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். விவசாய சின்னத்திலே உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை, கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பணம் கொடுப்பான், வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். அது நம்முடைய பணம் தான், அது தவறுதான், ஆனாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கிக் கொண்டு 2000 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாயை அனகாபுத்தூர் இருக்கக்கூடிய அந்த அருமையான மாரியம்மன் கோயில உண்டியல கொண்டு போட்டுட்டு, இல்ல நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல கூடிய அந்த கோயிலுக்கு கூடிய உண்டியில கொண்டு ஒரு 50 ரூபாயை போட்டுட்டு, இயேசுநாதன் மன்னிப்பாரு, மாரியம்மன் மன்னிக்கும், மேரியம்மன் மன்னிக்கும், 50 ரூபாய் போட்டு பேதியில போவான். கொள்ளையடிச்ச காசை கொடுத்து நீ ஏமாத்த பாக்குறான். மேரி தாயே, மாரி தாயே, என்னுடைய கருப்பண்ண சாமியே, நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த 2000 ரூபாய் அந்த பேதியில போவான்ட்டு வாங்கிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிரு, என் ஓட்ட விவசாய சின்னத்துக்கு போறேன்னு போடுங்க, எல்லா பாவமும் கழிஞ்சிடும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். நான் தமிழன்.